ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்தோம், ஆராதனைக்குள்ளே கடந்து வந்தோம், கர்த்தரோட நின்று கொண்டிருக்கிறோம். ஆனா நித்திய ஜீவன் கேள்விக்குறியா இருக்கிறதா? கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நாங்க அந்த தடையை அறிய வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போக தடை என்ன சகோதரர்களே? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சகோதரர்களே, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்க முதலாவது தேடுங்க. தேடுங்கன்னு சொல்லல, முதலாவது தேடுங்க. Give the first priority for the kingdom of God. Hallelujah. அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறது மாத்திரமல்ல, அவருடைய நீதியை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அநேக தடவைகளிலே சகோதரர்களே நமக்கு புரியாமல் இருக்கிற காரியம், the thing which we don't understand, that is God's justice. தேவனுடைய நீதி என்ன என்று புரிகிறதில்ல. ஏனென்றால் இன்னும் நாங்கள் தேவனை முழுமையாய் அறிந்து கொள்ள முடியாத ஒரு மனுஷராயிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் ராஜ்யத்தை தேடுகிற போது அவர் சொல்கிறார், எல்லா ராஜ்யத்திலும் ஒரு நீதி இருக்கிறது. நோர்வேயில் ஒரு புத்தகம் இருக்கு. நான் நோர்வேக்கு வந்து 3 நாட்கள்ல நான் என்னுடைய சகோதரனோட தங்கி இருந்தேன் இல்லையா. என்னுடைய சகோதரனோட தங்கி இருந்தேன். அவரோட புக் ஷெல்ஃப்ல ஒரு புத்தகம் இருந்தது, ஒரு பெரிய புக் உண்டு இல்லையா, ரெட் கலர் புக். அப்போ நான் நோர்வேக்கு வந்தோடனே நோர்வே பாஷையில் வாசிக்க மாட்டேன் தானே. ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் திரும்பவும் பார்த்தேன். அதில் என்ன நோஷ்க் லவர்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் இருந்து. நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், என்னடா நோஷ்க் லவர்ஸ், இந்த பெரிய ஒரு புத்தகம் என்ன, நோஷ்க் லவர் அப்படிதான் இருக்கு. நோஷ்க் லவர் என்னடா அண்ணா, என்ன இந்த ஊருக்கு படிக்கலாம் வந்தவர் இல்லையா, இந்த ஊர்ல ஏதோ காரியம் செய்யறதுல வந்தவர், இங்க வந்து நோர்வேஜியன்ல லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு இந்த பெரிய ஒரு புத்தகம் எடுத்து வாசிக்கிறாரா? அவர் புத்தகம் வாசிக்கிற ஒரு மனுஷன், அவருடைய ஹில்லையில் நிரம்ப புக்ஸ் இருக்கும். அப்போ ஆங்கில புத்தகம் நோஷ்கெல்லாம் இருக்கு. அப்போ நான் பார்க்குறேன் நோஷ்க் லவர், என்னடா என்ன புத்தகம் வந்ததும் நான் என்னோட அண்ணன்ட்ட மெல்லுவா கேட்குறேன், என்ன புத்தகம் இது ஏன் இங்கே இருக்கு? அவர் சொன்னார், இதுதான் நோர்வேஜியன் லோ. சிவப்பில் ஒரு புத்தகம் இருக்கு, நான் லைப்ரரியில இருந்து எடுத்து வந்திருக்கிறேன். இது நோஷ்க் லவர் இல்லை, இது நோஷ்க் லோவர். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னா சகோதரர்களே, அவர் சொன்னார், சில காலத்துக்கு பின்பதாய் சிறியதாக என்றாலும் இந்த தேசத்திலே இருக்கிற சட்டங்கள், இந்த ஒழுங்குகள், நீதிகளை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தேசத்துக்குள்ளே, ஒரு ராஜ்யத்துக்குள்ளே போகிற போது சகோதரர்களே, ஒரு நீதி இருக்கிறதை நாங்கள் உணராவிட்டால் நாங்கள் சிறையில் இருக்கிறவர்களாய் மாறுவோம். ஏன்னா எனக்கு தெரியும் இல்லையா, நாங்கள் வந்த நாட்களில் அநேக விதமான ஏமாற்று இல்லையா குளப்படிகள் எல்லாம் இருக்கு. ஒரு தடவை எனக்கு தெரிந்த நண்பர்கள் சகோதரர்களே, சிவப்பு லைட்ல கார் ஓடி பிடிபட்டுட்டான் தெரியுமா. நோவையில் பிடிச்சாச்சு. இது நான் சொல்லுகிறது 30 வருஷத்துக்கு முன்பதான கதை. பிடிச்சு அவர் போலீஸ் நிப்பாட்டி, என்ன சிவப்பு லைட்ல போறான்னு கேட்டுட்டான். இவர் முதலாவது நோர்வேஜியன், ஐ டோன்ட் நோ அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டார். கேட்டா அங்கே இருந்து வந்தது, நாங்கள் ஸ்ரீலங்கால இருந்து வந்தது, இப்போதான் வந்திருக்கிறோம், காரியம் கிடைச்சிருக்கு, லைசன்ஸ் கிடைச்சிருக்கு, ஓட தொடங்கிருக்கு. அவர் சொல்றா, ரெட் லைட்ல ஓடுறது புல. என்ன தெரியுமா சொன்னா, ஆமா என்ன தமாஷாய் நல்ல யுக்தி உள்ளாக்க, எங்கட கண்ட்ரியில சோப்புல ஓடுறது பச்சையில நிக்கிறதுட்டான். அங்க சோப்பு தேசமாகிய ரஷ்யாவிலையும் சோப்புல தான் நிக்கணும், பச்சையில ஓடணும். அது என்ன தேசம் அது சொல்லிட்டான். ஏன் தெரியுமா, எல்லாம் பிடிச்ச அவர்கிட்ட கேட்டா என்ன நடந்ததுண்டா, சிலோன்ல இருக்கிற அடையாள அட்டையை கொடுத்து இங்க லைசன்ஸ் பண்ணாள். ஹல்லேலூயா. ஏன்னா சிலோன்ல இருக்கிற ஐடென்டி கார்டு சவர்ல முதல் லைசன்ஸ் மாதிரி அதை கொடுத்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சிங்களம் தமிழ்ல இருக்க எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கொடுத்தார்கள். உண்மையாக நடந்த கதை. அநேகர் செய்தாங்க.
அப்ப இந்த தேசத்தில் ஒரு நீதி இருக்கிறதா இல்லாவிட்டா நாங்கள் ஒன்றில் பிழையாய் செய்கிறவர்களாய் அல்லது எங்களுடைய பிள்ளைகளை மறைத்து நாங்கள் செய்கிறது சரி என்று வாதாடுகிறவர்களாய் மாறி விடுவோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைய ஒரு நீதி இருக்கிறது. என்னுடைய ராஜ்யத்திலே சில சட்ட திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். அது எனக்குரியது. நான் ராஜா. என்னுடைய ராஜ்யத்திலே அப்படிதான். ஹல்லேலூயா. நம்முடைய ராஜ்யத்திலே இல்லையா, ஒவ்வொருவரும் நாங்க எங்களுடைய ராஜ்யத்துக்கு தலைவர்களாய் ராஜாவாய் இருக்கிறோம். கர்த்தர் அந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. You are the king for your kingdom. உங்களுடைய நினைவிலே, உங்களுடைய சிந்தையிலே, உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே நீங்க தான் ராஜாக்களாய் இருக்கிறபடினால், அந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறபடினால நாங்க தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைய வேண்டிய அந்த கீழ்ப்படிவையும் தாழ்மையையும் நாங்க பிராக்டிஸ் பண்றதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு சொன்ன காரியத்தை குறித்து நேற்றைய தினம் நாங்க தியானித்தோம். வேதம் சொல்லுகிறது சொல்லே, தேவனுடைய ராஜ்யம் ஒரு விருந்துக்கு ஒப்பாயிருக்கா. எடுத்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் என்று நினைக்கிறேன். மத்தேயுனுடைய சுவிசேஷம் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். முதலாவதிலிருந்து வாசிக்கும். இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சகோதரர்களே ஒரு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டது போல இருக்கிறதா. ஹல்லேலூயா. விருந்து, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் என்கிறது இட்ஸ் லைக் a feast. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் என்றது ஒரு சந்தோஷமான சூழ்நிலை சகோதரர்களே. ஒரு விருந்துக்கு ஒப்பா இருக்கு. அந்த விருந்துக்கு தேவன் எல்லாவற்றையும் அழைக்கிறார். அந்த வார்த்தை சொல்லக்குள்ள சொல்லுது, 14வது வசனம் சொல்லுது என்று நினைக்கிறேன். வாசிங்க, 14வது வசனம் என்ன சொல்லுது? அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் சிலராயிருக்கிறாங்களா? ஏன் அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் பரலோக ராஜ்யமாகிய அந்த திருமண விருந்துக்குள்ளே கலந்து போக முடியாது இருக்கிறது சகோதரர்களே? தேவனுடைய ராஜ்யத்தின் விருந்துக்கு தடை என்ன? கர்த்தர் இன்றைக்கு நம்மை தியானிக்கும்படி நமக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம் விருந்து போலவாம் சகோதரர்களே. கர்த்தர் சொன்னார், நான் உவமைகளாய் பேசினேன், என்னுடைய ஜனங்களுக்கு புரிகிறது போல இலகுவான காரியத்தில் விளங்கப்படுத்துகிறேன். கர்த்தர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் ஒரு விருந்துக்கு ஒப்பாய் இருக்கா. இன்றைக்கும் நாங்க ஒரு விருந்துக்கு தான் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு சொன்ன 2 உவமைகளிலே சகோதரர்களே, 2 இடத்திலே இந்த விருந்துக்குள்ளே அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்படாது போன அநேகரை கர்த்தர் விளங்கப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது இருக்கிற தடை என்ன? இன்றைக்கு நாங்க ஒரு வாசகத்தை வாசித்தோம். இன்றைக்கு ஒரு பகுதியை தியானத்துக்காக எல்லாரும் எழுந்து நின்று வாசிச்சா 15ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் சகோதரர்களே, அதிலே 26வது 27வது 28வது 30வது வசனம் வரை வாசிப்போமா? ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ஹல்லேலூயா. தன் சொந்த வீட்டில நடக்கிற விருந்திலேயே உள்ளே போக மனதில்லாது இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சகோதரர்களே, ஒரே வீட்டிலே ஒரே தகப்பனுக்கு ஒரே இரத்தத்திலே ஒரு மூத்த குமாரனும் இளைய குமாரனும் இருந்தான். ஹல்லேலூயா. இளைய குமாரன் தகப்பனிடத்திலே போய், எனக்கு சேர வேண்டிய சொத்தை நீர் கொடும் என்று சொல்லி அதை வேண்டிக் கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதை அவன் வேண்டிக் கொண்டு போய் 14வது வசனம் வாசிங்க. 14வது வசனம்.
எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, அதுக்கு முந்தின 13வது வசனம் வாசிங்க. சில நாளைக்கு பின்பு அந்த இளைய குமாரன் சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, என்ன மாதிரியாய் அவன் ஆஸ்தி அழிச்சானா? துன்மார்க்கமாய் அழித்தான். தனக்கு விரும்பின மாதிரி எல்லாம் செலவழித்தான். சோதரே, தன்னுடைய சொத்து அழிந்து போனது. சொத்து அழிந்த போது அவனுக்கு புத்தி திரும்பினது. ஹல்லேலூயா. சில சொத்து இருந்தா புத்தி சரியா கிரியை செய்யாது. இல்லையாவுமா? இல்லையாவுமா? ஹல்லேலூயா. சொத்து பெருக்கிற போது சோதரே, சொத்தை குறித்த காரியங்கள் எங்களுக்கு வரும். அதனாலதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், எங்களுடைய தேவைகளும் ஆசைகளும் அதிகரிக்கிறது. ஹல்லேலூயா. கூட கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் கூட கேட்கிறவராயிருக்கிறாராம். எவனிடத்திலே கூட கொடுக்கப்படுதோ பாருங்க, நமக்கு ஆசீர்வாதம் கூட கூட பாரங்கள் அதிகம் சகோதரர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லையா? மனைவி இருந்தா நான் வீட்டை பார்க்க வேண்டும். என்னுடைய தேவை ஒன்று சந்திக்கப்பட்டா அதனுடைய பேர்டன் கூடுது, அதனுடைய பாரம் கூடுகிறது. மனைவி இருந்தா குழந்தை விருப்பமாக இருக்கு. குழந்தை ஒரு பாரம். குழந்தை கொடுக்கப்பட்ட போது குழந்தை ஆசீர்வாதம் சகோதரர்களே, கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் என்று சொல்லுது. குழந்தை கொடுத்த போது பாரம் பெறுகிறது. பிள்ளையை பார்க்க வேண்டும், நித்திரம் ஒழிக்க வேண்டும், அதிக காரியங்கள் செய்ய வேண்டும். நாம் நினைக்கிறது இல்லை. தேவைகள் சந்திக்கப்படுகிறதுனால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற மாத்திரமல்ல, எங்களுடைய பாரங்கள் அதிகரிக்கிறது, போராட்டம் அதிகரிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மகன் தன்னிடத்தில் இருந்த ஆஸ்தியை கொண்டு போனான். இவனுடைய சொத்தை அழித்து போட்டான் சகோதரர்களே. இவன் சொத்தை அழித்த போது இவனுடைய சூழ்நிலை மாறினது. ஹல்லேலூயா. இவனுடைய சிந்தையிலே சூழ்நிலை மாறினது. சோலே, நம்முடைய சிந்தையிலே சூழ்நிலைகள் மாறாவிட்டால், நம்முடைய சிந்திக்கிற விதம் நம்மிடத்திலே மாறாவிட்டால், அல்லது நம்முடைய சூழ்நிலை நம்முடைய சிந்தனையை தொடாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் சூழ்நிலையை அனுப்புகிறவர் அல்ல, சூழ்நிலையை பயன்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் சோதிக்கப்படுகிறவனுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனைகளை ஜெயிக்கத்தக்க வழிகளையும் கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். ஆனால் சோதனைகள் நம்மை மனம் திரும்பும்படி செய்கிற காரியங்களாயிருக்கிறதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா இந்த மகன் திரும்பி வந்தான் சகோதரர்களே. தன்னுடைய தகப்பன்கிட்ட போவேன், தகப்பனிடத்திலே நான் சொல்லுவேன், நான் மனம் திரும்புவேன் என்று சொன்னபோது இந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. தூரமாய் போனவன் உள்ளே வந்து விட்டான். உள்ளே இருந்தவன் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அநேக சந்தர்ப்பத்தில் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வீட்டாராய் இருக்கிறோம், அவருக்கு சொந்தக்காரராய் இருக்கிறோம். இல்லையா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுதான்? அந்தகாரத்திலே இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாராயும் ஆசாரிய கூட்டமாயும் அவருடைய ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கான். ஆனா சில சந்தர்ப்பங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை போக விடாது. ஹல்லேலூயா. இப்ப தேவனுக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறோம் சகோதரர்களே. அந்த மூத்த மகன் அன்றைக்கு வரைக்கும், அந்த நிமிஷம் வரையும் அந்த வீட்டினுடைய மூத்த மகனும் புத்திர சிரேஷ்ட பாக்கியத்தின் புதல்வனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. The situation, when the situation change, God see us. ஹல்லேலூயா. எங்களை தேவன் கவனிக்கிறார். எந்த சூழ்நிலையில நாங்க எப்படி மாறுகிறோம். அதனால சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். நாங்க எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கோம் சகோதரர்களே, ஆனா தெரியாது பரலோகத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஆண்டு. ஹல்லேலூயா. அதனாலதான் அங்கே வேதம் சொல்லுகிறது, கடைசி வரையும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நாங்க கர்த்தருடைய நீதியை அறிந்து அவருடைய அன்பிலே, அவருடைய சகிப்பிலே, அவருடைய படிப்பினைகளிலே நாங்க நடக்கும் வரைக்கும் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர், கிழமைக்கு கிழமை வாரம் ஆராதிக்க சொல்றீங்க, ஆராதிக்கிறோம். பாட்டு படிக்கிறீங்க, கையை உயர்த்துங்கன்னு கையை உயர்த்துறோம்.
காணிக்க கொடுக்கறது ஆசீர்வாதம் என்று சொல்றீங்க, தசமபாகம் கொடுத்தா பலகணிலை திறந்து ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றீங்க, எல்லாம் கேட்டு சொல்றோம். ஆனா நித்திய ஜீவன் அப்படின்ட்டு இப்ப நீங்க இப்படி சொல்றீங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் உடைய நித்திய ஜீவன் ஒரு விருந்து சகோதரர்களே. அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீடு என்று வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வீட்டிலே வருகிறவர்கள் தேவனுடைய நீதியின்படி நடக்கிறவர்களே உள்ளே வருவார்களே தவிர, எந்த வீட்டிலே இருந்தாலும் எப்படி அழைக்கப்பட்டுள்ளாயும் இருந்தாலும் நாங்கள் வர மாட்டோம். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் மற்ற உவமை எடுத்து பாருங்க. மத்தேயுனுடைய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 8வது 9வது 10வது வசனங்களை வாசிப்போமா? அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, அப்பொழுது அவர் தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க சகோதரர்களே, நாங்க கல்யாணத்துக்காக அழைக்கப்பட்ட யூதர்கள் அல்ல. யூதர்கள் தேவனுக்குள்ளாகவே ஆபிரகாமாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அந்த சந்ததிக்கு ஒரு காரியம் இருக்கு என்று சொல்லி தேவன் அழைப்பு அனுப்பினார். அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல செய்தியாகிய கிறிஸ்துவை, நல்ல அழைப்பாகிய கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடினால யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து என்ன சொல்லுது? அவர் தன்னுடைய சொந்தத்திலே வந்தார், அவருடைய சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியினால், ஹல்லேலூயா, அவர் அழைத்த அழைப்பை அவருடைய சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமில்லாதவர்கள் எங்களுக்கு அழைப்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள், கர்த்தருக்குள்ளாக ஆபிரகாமிடத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. ஆனாலும் தேவன் எங்கள் மேலே இரக்கம் வைத்தார். ஏனென்றா யாரோ அவருடைய அழைப்பை விட்டு விட்டபடினாலே. ஹல்லேலூயா. இந்த அழைப்பிலே அழைத்து சகோதரர்களே, அவர் நம்மை திருமண விருந்துக்குள்ளே கொண்டு வந்தாராம், நம்மை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார், நம்மை ஆசீர்வதித்தார். வாசிங்க. ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். நம்முடைய ரட்சிப்பை இதைத்தான் பவுல் சொல்றார். நீங்க ரட்சிக்கப்பட்ட விதத்தை நீங்க ஒருக்கா யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நாங்க இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற தகுதியை பெற்ற நிலைய ஒருக்கா யோசிச்சு பாருங்க. என்னத்தினால நாங்க இன்றைக்கு புத்திரர் என்று சொல்லப்படுகிறோம்? இன்னைக்கு நாங்க தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்தமான ஜனங்கள், அவரிடத்திலே வந்து நாங்க ஆராதிக்கிறோம். எப்படி இந்த ரட்சிப்பு வந்தது? எங்களுடைய தாய் தகப்பன் பெரிய தான தர்மம் செய்தபடினாலா? அல்லது என்னுடைய தகப்பன் பரிசுத்தவானாய் வாழ்ந்தபடினால் மகனுக்கும் அந்த கிருபையை கொடுப்போம் என்று கொடுத்தாங்களா? இல்ல சகோதரர்களே, எங்களுக்கு ரட்சிப்பை அவர் வீதி வழிகளிலே பாருங்க. நாங்க எத்தனை பேர் யார் யார் பக்கத்துல எல்லாம் இருக்கிறோம்னு பாருங்க. Do we know each other? எங்களுக்கு பக்கத்தில் இருக்காக்கெல்லாம் நாங்க அறிஞ்சிருந்தோமா? ஆனா இன்றைக்கு கை கொடுக்கக்குள்ள பிரதர் விருப்பமோ உண்மையா சொல்றோமோ இல்லையோ, பிரதர் சிஸ்டர் என்று சொல்றோம்ல, அது தெரியும், அது கர்த்தருக்கு தான் தெரியும். அது அவருடைய வெளிச்சம். என்ன சிஸ்டர் பிரதர் என்று சொல்றோம் என்ன இல்லையா? பேரை சொன்னாலும் பேரை சொல்லித்தான் சொல்றோம். என்ன ஆறு சிஸ்டர், என்ன மெரிட்டா சிஸ்டர், குஞ்சி சிஸ்டர், பபி சிஸ்டர் இல்லையா? பிரதர் இருக்கிறாரல்ல, ராஜ் பிரதர். என்ன ஹல்லேலூயா. யாரா இருக்கிறோம்? எங்கேயோ இருந்தோம். வழி வீதிகள்ல எந்த ரோட்டுக்கு வந்த அழைப்பு உங்களுடைய வீட்டுக்கும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை என்ற பாதையில குழம்பி போய் எங்கேயோ தெருவிலே குறைவோடு நின்ற அதே அழைப்பு சகோதரர்களே, எங்கேயோ நின்று கொண்டிருந்த உங்களிடத்துல வந்திருக்கு, இன்னொரு இடத்துல போயிருக்கு. எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து கர்த்தர் விருந்துக்குள்ளே அழைத்திருக்கிறார். ஆனா கர்த்தருடைய பிரச்சனை விருந்து அல்ல, விருந்து முடிந்து அந்த மணவாளனோட நாங்கள் சேர்க்கப்பட வேண்டியது. ஹல்லேலூயா. விருந்து நாங்க மாசத்துக்கு ஒரு தடவை புதிய உடன்படிக்கை என்று சொல்லி நாங்க விருந்தை வைத்துக் கொள்ளலாம் சகோதரர்களே. ஆனா இந்த விருந்து நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகுமா என்று நாங்க நிதானிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த விருந்து என்னை தேவனோடு சேர்க்குமா?
இன்றைக்கு சேர்க்கும் சகோதரர்களே, இந்த கப் எங்களை ஒருவரோடு ஒருவர் சேர்க்கிறது. ஒரே பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறோம். Hallelujah. We are together today. Are we going to the heaven together? நாங்க நித்திய ஜீவனுக்குள்ளே போறோமா? இதான் பிரச்சனை. வீதியில நின்று அழைக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தன்னுடைய எண்ணத்திலே சகோதரர்களே, தன்னுடைய சிந்தையில தேவன் அழைத்த அழைப்பை குறித்து தியானிக்கவில்லை. அதை ஒரு பொருட்டா எடுக்கவில்லை. அங்கே வருகிற வழியிலே அவனுக்கு கொடுக்கிற கல்யாண வஸ்திரத்தை அவன் தரித்திருக்கவில்லை. எஜமானன் வந்து சொன்னார், எஸ், உன்னை கூப்பிட்டது உண்மை, உனக்கு அழைப்பு விடுத்தது உண்மை, உனக்காய் மேசை போட்டது உண்மை, உனக்கென்று ஒரு சாப்பாட்டை ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணினது உண்மை, எல்லாம் உண்மை. ஆனா நீ அதை பொருட்படுத்தவில்லை. ஆனபடினால ஆளை தூக்கி வெளியில போடுங்க. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, கை கட்டுனது வாய்க்கட்டல்ல. எத்தனை பேருக்கு தெரியும்? நல்ல அழகா ஒரு பழத்தை எடுத்து உரிச்சு எல்லாம் சாப்பிட போகல சொக்குண்டு கீழே விழுந்துடும். என்ன பார்ப்போம், எடுக்கிறதா இல்லையா, கழுவித்து சாப்பிடலாமா, ஊதித்து சாப்பிடலாமா? என்ன மனசுல கணக்கு ஓடும். டக்குன்னு என்ன தெரியுமா செய்வோம்? விழுந்த பழத்தையும் பார்த்து பக்கத்திலையும் பார்ப்போம். எத்தனை பேர் இருக்கிறான்? சாப்பிட்டு இருக்கவங்களை கடைசியா சாப்பிட்ற சாப்பாடு விழுந்தா யோசிச்சு பாருங்க. அப்படி வாயில உருட்டி வாயில எடுக்கக்குள்ள கையை தட்டி பாருங்க, செத்திங்க. ஹல்லேலூயா. அதான் இவனுடைய நிலைமை. விருந்துக்குள்ள வந்தான், மகிழ்ச்சிக்குள்ள கலந்து கொள்ளல. ஹல்லேலூயா. இன்னொருவன் சகோதரர்களே, அவருக்கு சொந்த பிள்ளை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்றது போல, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ, இல்லையா? 1 பேதுரு 2:9 சொல்றார், நீங்க அவருக்கு சொந்தமான ஜனங்கள், ஜாதிகள், அவரோடு கூட இருக்கிறவங்க. யோவான் புத்தகம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் மேல விசுவாசிச்சீங்கன்னா நீங்க அவர்களுக்கு பிள்ளையாகிறீங்க. 12வது வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த வீட்டில் ஒரு பிள்ளை வருகிறான் சகோதரர்களே. இந்த வீட்டிலேயும் ஒரு விருந்து நடக்கிறது, மகிழ்வு இருக்கிறது. விருந்துக்குள்ளே, வீட்டுக்கு வந்தவன் விருந்துக்குள்ளே நுழையவில்லை, அவன் வெளியிலே நிற்கிறான். கர்த்தர் சொல்றார், விருந்துக்குள்ளே கடந்து வா. விருந்துக்குள்ளே கடந்து வர தடை என்ன? இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போக தடை என்ன சகோதரர்களே? ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்தோம், ஆராதனைக்குள்ளே கடந்து வந்தோம், கர்த்தரோட நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனா நித்திய ஜீவன் கேள்விக்குறியா இருக்குதா? கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நாங்க அந்த தடையை அறிய வேண்டும். இன்றைக்கு அந்த தடையில இருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும். நம்மை தடை பண்ணுகிறது லேசான காரியம் அல்ல சகோதரர்களே. நம்மை தடை பண்ணுகிறது லேசான காரியம் அல்ல. நம்மை தடை பண்ணுகிறது எண்ணம், சிந்தை, இமேஜினேஷன். ஹல்லேலூயா. போய் பாருங்க இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில. அவன் வாசிங்க 30ஆம் அதிகாரத்தில் சொல்றான். எங்க அவன் நிறுத்தப்பட்டான் தெரியுமா? வெளியிலே நிறுத்தப்பட்டான். ஏண்டா அவனுடைய எண்ணத்திலே, ஒரு சிந்தையிலே ஒரு காரியம் அவனுக்கு வெளிப்பட்டது. அது சரியானது அல்ல சகோதரர்களே. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்க அநேகர் போகாதபடிக்கு வேதம் சொல்லுது, நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நீங்க யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். ஆனா நாங்க எதிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்கிறது தெரியுமா? நம்முடைய சிந்தையினாலே. ஹல்லேலூயா. நம்முடைய மனத்திலே ஏற்படுகிற நினைவுகளினாலே தான் நாங்க நியாயம் தீர்க்கிறோம். ஹல்லேலூயா. மனதிலே எப்படி சிந்தை ஏற்படுகிறது? அதனால வாசிங்க 30வது வசனம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய 29:30 வாசி. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. என்ன தெரியுமா? இப்ப ஒரு இமேஜினேஷன் இவன் மைண்ட்ல என்ன வந்துட்டு, நான் இவ்வளவு நாளும் உம்மோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மோட இருக்கிறேன், நீர் எனக்கு ஒரு நாளும் ஒரு ஆட்டுக்குட்டியையும்
அடிச்சதில்லை, எனக்கு ஒரு விருந்து தந்ததில்லை, என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நீர் பாட்டி வச்சதில்லை. ஆனா இப்போ ஒருவன் வந்திருக்கிறான், பாசிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டு உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். ஹல்லேலூயா. Why he is out? ஏன் வழியில நிக்கிறான் தெரியுமா? இயேசு தான் உவமை சொல்றார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க சகோதரர்களே. நான் கொஞ்சம் ஆழமா இதை தியானிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இயேசு தான் உவமை சொல்றார். இயேசு உவமையில சொல்லும்போது 13வது வசனத்துல இவனை குறித்து சொல்லுகிற போது சொல்லுகிறார், இவன் துன்மார்க்கமாய் தன்னுடைய ஆசையை அழித்தான். ஹல்லேலூயா. துன்மார்க்கமாய் ஆசையை அழித்தான் என்று சொன்னவர் திரும்பவும் இவன் வழியிலே நிற்கிற போது அந்த காரியத்தை இயேசு தான் சொல்றார். இயேசு சொல்ற உவமை தான். ஆனா சிச்சுவேஷன்ல வேறொரு காரியத்தையும் அவர் சேர்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் மூத்த குமாரனுடைய சிந்தையிலே வந்த காரியம் அவனை விருந்துக்குள்ளே வரவிடவில்லை. என்னன்னு சொன்னா, தகப்பன்ட்ட சொல்லக்குள்ள அவன் சொல்றா, இவன் வேசிகளிடத்திலே போய் தன்னுடைய பணத்தை துன்மார்க்கமாய் செலவழித்தான். Hallelujah. God was want to tell what the imagination stop him to the feast. Hallelujah. இவனை விருந்துக்குள்ளே வர முடியாதபடிக்கு இந்த மூத்த குமாரனுடைய சிந்தையில வந்த காரியம் என்னண்டா, அவனுக்குள்ளே ஒரு கற்பனை வந்துட்டு சகோதரர்களே, ஒரு எண்ணம் வந்து விட்டது. என்ன எண்ணம் வந்தது? இவன் பணத்தை கொண்டு போய் எப்படி செலவழிச்சிருப்பான்? ஹல்லேலூயா. பணத்தை எப்படியெல்லாம் செலவழிக்கலாம்? விருந்து வச்சு குடிச்சு செலவழிச்சிருப்பான், குதிரைக்கு போட்டு செலவழிச்சிருப்பான் இல்லையா, குதிரை ஓட்டா பந்தயங்கள்ல செலவழிச்சிருப்பான், இன்னொரு காரியம் விபச்சாரத்தில் செலவழிச்சிருப்பான். ஆனா இந்த முன்னுக்கு இருக்கிற ரெண்டை பார்க்கையில மூன்றாவது சொன்னாதான் தகப்பனுக்கு உரைக்கும் இல்லையாமா. ஹல்லேலூயா. அவன் செய்தான் செய்யவில்லை என்று இயேசு சொல்லவே இல்லை, இவன் அதை சொன்னான் என்று இயேசு சொல்லுகிறார். ஏன்? ஹல்லேலூயா. அடிக்கடி சகோதரர்களே நம்முடைய சிந்தையிலே, அதனாலதான் பவுல் இல்லையா கொரிந்தியருக்கு எழுதுகிற போது கொரிந்தில இருக்கிற நிலைப்பாட்டை அவர் விலகி அவர் சொல்லுகிறார், நம்முடைய எண்ணங்களை சிறைப்படுத்த வேண்டுமாம். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் சகோதரர்களே தேவனுடைய விருந்துக்குள்ளே, தேவனுடைய மகிமைக்குள்ளே, தேவனுடைய நித்திய ஜீவனுக்குள்ளே போகாதபடிக்கு அநேகரை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறார், உங்களுடைய எண்ணங்களை உங்களாலே கொல்ல முடியாது. Hallelujah. Nobody can kill the imagination, but you can catch them. Hallelujah. You can cast them out என்று சொல்லுகிறார். வாசிச்சு பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதின 2வது கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல என்னத்தை குறித்து எழுதுகிறாரா? வாசிங்க. 3வது வசனம் சொல்லுகிறான், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் மாமிசத்தின்படி தான் நடக்கிறவர்கள். மாமிசத்தின்படி எங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களும் உண்டு. ஆனால் நாங்கள் எங்களுடைய மாமிசத்திலே உருவாகிற எல்லா எண்ணத்திலும் உருவாகிற பிரச்சனைகளை நாங்கள் மேற்கொள்கிறது எங்களுடைய மூளையின்படி அல்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே தான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஒழுங்கா அறிஞ்சா தான் சகோதரர்களே நம்முடைய எண்ணத்தில் இருக்கிற காரியங்களை சிறைபிடிக்க முடியும். நாங்க சிறைபிடிக்கிறது இல்ல. பாருங்க, இமேஜினேஷன் இல்லையா, இமேஜ் அண்ட் தி நேஷன் இல்லையா, அநேக பிம்பங்கள் சகோதரர்களே. யோசிச்சு பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க கேள்விப்படுகிறீங்கன்னு வைங்க, உங்களை அறியாம அந்த காரியத்தை குறித்த ஒரு படம் உங்களுக்குள்ளே உருவாகும். இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? ஒரு படம் உருவாகிடும். நீங்க கேட்ட காரியத்தை குறித்து ஒரு படம் உருவாகிடும். அந்த படம் என்ன செய்யும்? உங்களை ஒரு நியாயத்துக்குள்ளே, ஒரு நியாயம் தீர்க்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகும். You listen something, you hear something, you see something, it give you the image. நமக்குள்ள ஒரு படம் போடும். ஒரு சிஸ்டரை பற்றி கேட்டுட்டோமா, ஒரு சகோதரை பற்றி கேட்டுட்டோமா, ஒரு ஊழியக்காரரை பற்றி கேட்டுட்டோமா, ஒரு 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 தகப்பனை பற்றி கேட்டுட்டோமா, நமக்கு அறியாம நமக்குள்ளே இப்படி 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 தான் ஒரு படம் வந்துடும். இந்த படம் வந்த பிறகு நாங்கள் என்ன சொல்லுவோம்? இவ இப்படிதான் செய்திருப்பா. பாருங்க, இந்த எண்ணம் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு தெரியுமா? ஹல்லேலூயா.
நான் பொறாமை என்று சொல்லுகிறோம் சோதரே. சில வேளையில ஒரு காரியத்தை குறித்து அல்லது ஒருவரை குறித்து பொறாமைப்பட்டா இரவு முழுவதும் எங்களோடு நாங்கள் போராடுவோம். ஏனென்றா இவங்களுக்கு இப்படி வந்து இந்த காரியம் செய்து இவங்க இப்படி ஆகி இப்படி போயிடுவாங்க, இதெல்லாம் நடக்க போகுது, இது எப்படி ஆகும் என்று சொல்லி நாங்கள் போராடிட்டு இருப்போம். இந்த எண்ணம் நம்மளை அவர்களை பெரியவர்களாய் மாத்துறதில்ல, எங்களை சின்னனாக்கிடும். Hallelujah. The imagination always make you small and make other people big. Hallelujah. Hallelujah. கத்த சொல்ற, நீ உன்னுடைய எண்ணங்களை இந்த மகனை பாருங்க, அவன் சொல்றான்டா, ஈவன் விபச்சாரிகள்கிட்ட போய் காசை செலவழிச்சான். ஆனா அந்த தகப்பன் சொல்ற என்ன தெரியுமா, நான் அதை பற்றி எல்லாம் யோசிக்கல, திஸ் இஸ் யுவர் இமேஜினேஷன். ஹல்லேலூயா. இது உன்னுடைய நினைவுல வந்த காரியம். நினைவுகள் சகோதரர்களே, எண்ணங்கள். அதனால வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, பவுல் சொல்லுகிற வார்த்தையை வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. அரண்களை உருவாக்கும் சகோதரர்களே, ஸ்ட்ராங் ஹோல்ஸ். நிச்சயமா எத்தனை தடவைகள்ல நாங்க எத்தனை காரியத்தை நாங்களாகவே நிச்சயித்துக் கொள்கிறோம். திஸ் இஸ் வாட் ஹேப்பன் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இதுதான் காரணம் என்று சொல்லி எத்தனை தடவை நிச்சயித்து நாங்கள் குழம்புகிறோம். Hallelujah. Image, it's an image. பிம்பம் வந்த அந்த சகோதரர்களே இல்லையா, அது உண்மையா இருக்காது. எத்தனை காரியங்களை நான் கேட்டோனே எத்தனை மெப்ப போடுறோம் தெரியுமா, எத்தனை காரியங்கள், எத்தனை காட்சிகள் எங்களுக்குள்ளே உடனடியாய் வருகிறது. நாங்கள் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். அந்த காரியத்துக்களை அல்லது காரியங்களை கேட்கிற போது சோர்ல இப்படித்தான், ஏனென்றா இந்த சகோதரன் நடக்கிற விதம் இப்படித்தான் ஆனபடினால இந்த காரியத்தில் இந்த இடத்துல வந்திருக்கோம். கணக்க வேண்டாம். கணவன் மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து நாங்கள் எத்தனை விதமான இமேஜ்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், image will not allow you to the kingdom. ஹல்லேலூயா. ஏன் மனுஷர் நியாயம் தீர்க்கிறாங்க? கர்த்தர் சொல்றார், நியாயம் தீர்க்கிறவங்க நியாயத்துக்குள்ள போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேரை நாங்கள் நியாயம் தீர்க்கிறோம்? என்னத்தை வைத்து நியாயம் தீர்க்கிறோம் சகோதரர்களே? ஒரு காரியத்தை நம்முடைய மூளைக்கு வந்தோடனே நாங்க அங்க ஒரு கோட்டறையை ஆரம்பிச்சிருவோம். There's a courthouse always come into our mind. Hallelujah. அப்ப அந்த காரியம் சோர்ல இட்ஸ் put a strong foundation and the statement okay, இதுதான். இதனால நாங்க தேவனுடைய நித்திய ஜீவனுக்குள்ளே போகாதபடிக்கு பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, in our mind we worship God. Hallelujah. ஹல்லேலூயா. நாங்க தேவனை எங்களுடைய மனதினாலே ஆராதிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடியினாலே எங்களுடைய மனது பிசாசுக்கும் தேவையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்க தேவனோடு கூட நாங்க ஆராதிக்க, அவரோடு கூட நாங்கள் இடைப்பட முடியாதபடிக்கு பிசாசு என்ன செய்தான் சகோதரர்களே, இதே மனத்தை வஞ்சிக்கவும் வாதிக்கவுமாய் அநேக காரியங்களை செய்கிறது. ஹல்லேலூயா. மனம் என்கிற இடம் சகோதரர்களே, நம்முடைய மனம்தான் நம்முடைய கற்பனைகளும் எண்ணங்களினுடைய களஞ்சியமாயிருக்கா. இட்ஸ் a store house. எங்களுடைய எண்ணங்கள் சகோதரர்களே, ஒரு காரியத்தை குறித்த எண்ணங்கள், ஒரு எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள். யோசிச்சு பாருங்க, எங்களுடைய எண்ணத்தில் நாங்கள் என்ன நினைக்கிறோம்? we imagine in my situation I can't reach this position. எத்தனை பேர் நாங்க இமேஜின் பண்ணி வச்சிருக்கோம், எனக்கு நான் இருக்கிற நிலைக்கு எனக்கு இந்த தகுதி காணும். why? ஏன்டா எனக்கு பாஷை தெரியாது. எத்தனை தரம் நாங்கள் மட்டுப்படுத்துகிறோம். எனக்கு பாஷை தெரியாது, மற்றவரோடு பேச எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு ஆராதிக்க தெரியாது, எனக்கு பாட்டு படிக்க முடியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. இட்ஸ் ஆல் எண்ணங்கள் சகோதரர்களே, நம்மை உயர விடுவதில்லை. ஹல்லேலூயா.
நம்முடைய எண்ணங்கள் பாதிக்கப்படுகிறபடினால, எண்ணத்தினாலே பாதிக்கப்படுது. பிசாசு எங்களை மட்டுப்படுத்தும்படியா. தாழ்வு மனப்பான்மை எங்க வருது? நம்முடைய எண்ணத்துல தான் வருது. ஏன் என்னாலே முடியாதுன்னு நினைக்கிறோம்? வனாந்திரத்திலே ஆடு மேய்த்தவர் அரசராகலாம் என்றா ஏன் எங்களால முடியாது? வாய் ஏண்டா நம்முடைய எண்ணத்துல நாங்க குறியவற்றை எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த படம் இருக்கு எங்களை குறித்து. நீ இவ்வளவுதான், நீ இப்படியே இருந்து இதை சமாளிச்சு இந்த வாழ்க்கையில இன்னும் 2 வருஷம் போய் அப்படியே வாழ்ந்து முடிச்சிடலாம். Many of us thinking about our pension days. இப்படியே இருந்து பென்ஷன் எடுத்து போகலாம். இல்ல சகோதரர்களே, ஹல்லேலூயா. இல்ல, அநேக காரியங்களை செய்றாங்க. ஏனென்றால் அவர்களுடைய எண்ணங்களை அவர்கள் சிறைப்பிடிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றுமில்லை, எல்லாவற்றிலும் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன். பவுலுடைய சூழ்நிலையை எடுத்து பாருங்க சகோதரர்களே. அவர் கிறிஸ்தவன் ஆனபோது அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை எதிர்த்தார்கள், அவருக்காய் பயந்தார்கள், அவரை அடித்தார்கள், அவரை விரட்டி விட்டார்கள், அகற்றி போனார்கள். இவனை எடுக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க, ஒதுக்கி விட்டாங்க. சரி, நான் கிறிஸ்தவனா போயிட்டேன், போய் அப்போஸ்தலரோடு சேரலாம், அப்போஸ்தலரோடு சேர்ந்து ஆராதிக்கலாம் சொன்னாங்க. இவன் அழித்தவன், இவன் வரக்கூடாது. He was nobody. சொந்த ஜனங்களால் தள்ளப்பட்டார், ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கத்தினாலே ஒதுக்கப்பட்டார். இப்ப தனிய ஆனபடினால அவர் சொல்லல, நான் தனிமையா இருக்கிறேன். என்னுடைய எண்ணத்துல என்னை எல்லாரும் ஒதுக்கி விட்டாங்க, நான் ஒன்றும் செய்யாம இருக்கிறதுக்கு நல்ல காரணம் இருக்கு. இன்னைக்கு அநேகர் காரணத்தை தடுக்கிறோம். கர்த்தரிடத்தில் கிரியை செய்ய முடியாதபடிக்கு காரணங்கள் 1000 இருக்குன்னு சொல்லலே, 1000 இன்னும் 1000 வரும். இந்த காரணத்தின் நிமித்தமாய் பாருங்க, பவுலுடைய சூழ்நிலையில என்னை யூதர்கள் தள்ளினார்கள், கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் எந்த பாட்டுக்கு நான் எங்கேயாவது இருக்கிறேன் என்று சொல்லல. அவர் எண்ணங்களை கிறிஸ்துவுக்காக சிறைப்பிடித்தபடினால அவர் சொன்னார், யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா, நான் கிரேக்கர் இடத்திலே போகிறேன். ஹல்லேலூயா. I cast down my thoughts. என்னுடைய எண்ணங்களை நான் சிறைப்பிடித்தேன். அதனால அவர் சொல்றார், நாங்க மனுஷர்களை போல பாடுபட்டாலும், மனுஷருக்கு வர பிரச்சனைகள் வந்தாலும், ஆனா போராட்டங்கள் என்று வருகிற போது மனுஷத்தனமாய் நான் போராடுகிறது இல்லை. நான் ஆவியிலே யுத்தம் பண்ணி, என்னுடைய பேராயுதம் என்ன என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்கு எதிராய் வருகிற எல்லா தர்க்கங்களையும் நிர்மூலமாக்கும்படிக்கு தேவ வார்த்தை என்னிடத்தில் இருந்து. ஹல்லேலூயா. எல்லா தர்க்கங்களையும் வாசி பாருங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராய்த்தான் பிசாசு தர்க்கம் பண்ணும் சகோதரர்களே. This is a court house we build in our mind. எங்களுடைய நினைவில், எங்களுடைய மனதில் நாங்க ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கி, யாரு குற்றவாளி யாரு சுத்தவான் என்று சொல்லி நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கவுன்சில் பண்றதை விரும்புகிறேன். நான் சொல்லல, கவுன்சிலிங் இஸ் நாட் அ பேட் திங், பட் டோன்ட் கவுன்சில் ஃபார் யுவர் செல்ஃப். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆலோசனை சொல்லுகிறது நல்லது, அதை குறித்து நான் எதிர்மில்லை சொல்ல. ஆனா உங்களுக்கு நீங்களே ஆலோசனை சொல்ல வேண்டாம், அது ஒரு நாளும் நல்ல இடத்துல கொண்டே விடாது. ஹல்லேலூயா. எங்களோட மனதை ஆற்றுகிறதுக்கு, தேற்றுகிறதுக்கு எத்தனை காரியத்தை பிள்ளையாய் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்படித்தான் செய்தாங்க. என்ன சில நேரம் கர்த்தருடைய அன்பை குறித்து நினைக்கக்குள்ளே அப்படிதான் நினைக்கிறார். ஓ, எங்களை ஒதுக்கினாங்க தான், ஆனா ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் இல்லையா? அங்க பிரச்சனை இருக்கா, அங்க இருக்கிற ஊழியத்துல காரியங்கள்ல பிரச்சனை இருக்கா, என்ன நினைக்கிறாங்க, அது காரியம் பிரச்சனை இருக்கு, அதுல செய்ய முடியாது. இல்ல, இல்லாவிட்டா அடுத்த கட்டத்தில் நாம் என்ன தெரியுமா ஆலோசனை சொல்லுவோம்? நமக்கு அங்க இருக்கிறவங்க இல்ல, கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்ற சகோதரர்களே, திரும்பவும் சொல்ற, நம்ம மாமிசத்தில் நடக்கிறவர்கள், நம்முடைய மாமிச கண்ணுக்கு கர்த்தருக்கு முன்பதாய் மனுஷர் தான் தெரியும். ஹல்லேலூயா. If you are going to right up with God, you have to right up with people. நீங்க தேவனோடு சரிப்படுத்துகிறீங்கன்னு சொன்னா மனுஷரோட சரிப்படுத்தி தான் ஆக வேண்டும்.
தேவனுடைய விருந்துக்குள்ளே போவதா இருந்தா சகோதரர்களே, மனுஷரோடு சரிப்படுத்தி பிதாவாகிய தேவனுடைய அழைப்புக்கு நாங்க ஒத்து போக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தகப்பன் வந்து கேட்டா, வா உள்ளுக்குள்ள. எஸ், கம் இன்சைட். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், திருவிருந்து இருக்கு மகனே மகளே, நீ வீட்டுக்குள்ளே வந்தும் நித்திய ஜீவனை காணாதபடிக்கு வெளியில போறியா? அதுக்குரிய எண்ணங்கள் உன்னை தடை பண்ணிட்டு இருக்கா? கர்த்தர் சொல்றார், எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்பிடிங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கிறிஸ்துவிட்ட கொடுத்துருங்க. ஏனென்றால் நானும் பாவி, இன்னொரு பாவி. இன்னைக்கு அதான் பிரச்சனை சோர்ல. யாரு பெரிய பாவம் செய்யறது, யாரு சின்ன பாவம் செய்யறது? திரும்பவும் வந்துட்டு அற்ப பாவம் சாவான பாவத்துக்குள்ள. ஹல்லேலூயா. பாவம் என்று சொல்லுகிறது எல்லாம் பாவம் தான் சகோதரர்களே. விசுவாசம் இல்லையோ அதே பாவம் என்று வேதம் சொல்லுது. வேதம் கொடுக்கிற ஒரே ஒரு வரவிலக்கணம் பாவத்துக்கு, விசுவாசத்தினாலே வராதது எல்லாம் பாவம். ஹல்லேலூயா. ஆனா அப்படி அல்ல. நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம், இவர் இப்படிப்பட்டவர், அவ அப்படிப்பட்டவர், நான் இப்படி இருக்கலாம். இல்ல, எல்லாரையும் நேசிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த தமையனுடைய இருதயத்தை யோசிச்சு பாருங்க. அந்த தமையனுடைய இருதயத்தில் வந்த கடினத்தை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாளும் சொத்துக்கு அதிபதியா இருந்தவன் இப்ப என்ன தெரியுமா? அடுத்த இமேஜினேஷன். முதலாவது இவன் போய் இப்படி அழிச்சு வந்தவன், இவனோட நான் உட்கார்ந்து சாப்பிடுறது இல்லை. நீரும் எனக்கு நீதியா செய்யல. யாருக்கு சொல்றான்? தகப்பனிடத்துல சொல்லுகிறான். யார் தகப்பன் என்று இயேசு இந்த கதையில சொல்றார்? பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. இவன் சொல்றாரு தெரியுமா? இப்ப இவனுக்கு கோபம் வந்துட்டு எந்த சொத்துலையும் கை வைக்க போறார் அப்பா. முதலாவது அவன் பகுதியை எடுத்துட்டு போயிட்டான். இப்ப வீட்டை நிக்கிறதெல்லாம் எண்டது, எந்த ஆட்டை பிடிச்சி வெட்டிட்டார். என் ஆட்டை இன்றைக்கு விருந்து வச்சவர் நாளைக்கு என் வீட்டில் ஒரு பகுதியை போஷனை இவனுக்கு எழுதி கொடுக்க விட மாட்டார். இவனோட இன்றைக்கு அப்பாவோட நான் நெகோசியேட் பண்ணா என்னுடைய காரியங்களை நான் லூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இல்லாம போகுது. இவன் நினைக்கிறான் சகோதரர்களே, இல்லவே இல்ல, தகப்பனுடைய சொத்தாகிய ஆட்டை தான் கர்த்தர் வெட்ட கொடுத்தார். ஹல்லேலூயா. பிதா எவரையும் கூட்டி கொண்டு வெட்டல சகோதரர்களே, கிறிஸ்துவாகிய தேவன் தன்னுடைய குமாரனையே எங்களுக்கு விருந்தாய் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Many times we think if somebody loves, then they are going to lose their spot. நீங்க எத்தனையோ தடவை நாங்க நினைக்கிறோம் என்ன தெரியுமா? ஒருவர் மேல நேசமா இருந்தா என்னுடைய பகுதியை தூக்கி கொடுத்துருவாங்க. இல்ல, கர்த்தர் உனக்கு சுதந்திரமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர், நீ தேவனுடைய ஆசாரியனாய் லேவியா இருந்தா கர்த்தர் சொல்றார், நான் தான் உனக்கு சுதந்திரமும் உனக்கு பங்கும். ஹல்லேலூயா. எல்லா கோத்திரங்களுக்கும் கர்த்தர் பிரிச்சு கொடுக்க சொன்னார் சகோதரர்களே. எல்லா கோத்திரங்களுக்கும் எல்லாவற்றையும் நாட்டையும் சொத்தையும் பிரிச்சு கொடுக்க சொன்னார். கர்த்தருடைய பலிபீடத்திலே பணிபுரிகிற லேவி கோத்திரத்துக்கு என்ன தெரியுமா சொன்னார்? ஒன்றும் கொடுக்காத. எல்லாம் பயந்து போயிட்டான். லேவியில இருந்தவங்களே, லேவி கோத்திரத்தாரே யோசிச்சிருப்பாங்க, எப்படிப்பட்ட ஆண்டவர் இவர். இவருக்கு பணிவிட செய்கிறோம். ஆசாரியனுக்கு பலிபீடத்துக்கு பின்னால இருக்கிற போது அவன் கோத்திரத்துக்கு அவனுக்கு காரியம் இருக்கு, இவருக்கு காரியம் இருக்கு. நான் கீழே இருந்து வேலை செய்கிற லேவி கோத்திரம், எனக்கு ஒன்றும் இல்லையே. கேட்டா ஏன் அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா தெரியுமா? கர்த்தர் சொன்னார், நான் தான் அவனுடைய சொந்தம். ஹல்லேலூயா. நான் தான் அவனுக்கு சுதந்திரம். அவனுக்கு இருக்கிறவனுக்கு ஒரு பகுதி தான் சொல்லுவாங்க தெரியுமா? சில பேர் வீடு இல்லாட்டி சொல்லுவாங்க, என்ன வீடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு தான், இல்லாதவங்களுக்கு கணக்க வீடு என்று சொன்ன மாதிரி அவங்க லேவிக்கு என்ன தெரியுமா சொன்னார்? அவன் போற இடமெல்லாம் அவனுக்கு சுதந்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு சகோதரர்களே, கர்த்தருடைய காரியத்தை நினைக்கிறவங்களுக்கு, இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தில் இருந்து நாங்க யாரை குறித்தாகலும் சகோதரர்களே, எவரை குறித்தாகலும் நாங்க நியாயம் தீர்க்காதபடிக்கு கர்த்தர் சொல்றார், அவனவன் தன்னைத்தானே சோதித்தறிய கடவன். ஹல்லேலூயா. எண்ணத்தினாலனில் போன கிழமை நீங்க ஒரு நல்ல செய்தி கேட்டீங்க, அலசுங்க. Whenever you have time, you have to search yourself and you find your weakness and you find your strongholds and ask God to strengthen you. He is going to strengthen you like nothing. Hallelujah.
நம்மளை அலசும்படியாய் கொள்ளுகிறார். அதனாலதான் திருவிருந்துக்கு முன்பதாகவே தேவன் எழுதி வைத்த வார்த்தை என்ன தெரியுமா? அவனவன் தன்னைத்தானே சோதித்தறிய கடவன். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை, ஒரு படத்தை நான் உருவாக்க வேண்டாம் சகோதரர்களே. ஒரு படத்தை நான் பார்த்து இப்படித்தான் இருப்பாங்க அல்லது இதுக்கு பின்னணி இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி ஒரு படத்தை போட்டு நான் நியாயம் தீர்க்காதபடிக்கு, நான் அந்த மூத்த மகன் நியாயம் தீர்த்தான் சகோதரர்களே, தன்னுடைய எண்ணத்தின்படி. அதனாலதான் பவுல் சொல்கிறார், வாசிச்சு முடிங்க அந்த வசனத்தை, 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க சகோதரர்களே. எண்ணங்களை கொல்ல முடியாது சொல்லுவாங்கல்ல, நான் யோசிக்கல, யோசனை வந்துட்டே இருக்குது. டிப்ரெஷனுக்கு போக இருக்கிற ஸ்டேஜ் அதான் சகோதரர்களே. கோர்வையா யோசனை வந்துட்டே இருக்கு. எண்ணங்கள் இப்படி நடக்க போகுது, இப்படி தான் இருந்தது, இதில் இப்படி தான் போய் முடிய போகுது, இந்த காரியம் இப்படியே ஆகி இப்படியே என்னோ செய்து எண்ணத்திலேயோ எல்லாம் போய் முடிய போகுது. You go and ask the people who have gone through the depression, they will tell they have continuous imagination. இதனுடைய முதிர்ச்சி என்ன தெரியுமா? They will start seeing the images. Hallelujah. சீக்கோத்திஸ்க்கு பில்டர் தெரியுமா உங்களுக்கு? பூச்சிகள் போகிற மாதிரி தெரியும், பாம்பு வர மாதிரி தெரியும், யாரோ பின்னுக்கு தொடர்ற மாதிரி இருக்கும். யூ கோ அண்ட் ஆஸ்க் பீப்புள் ஹூ ஹேவ் anxieties. அங்ஸ்ட் இருக்கிறாக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. யாரோ நின்றது, எனக்கு விருப்பம் இல்லை, இவ்விடத்துல நிற்க விருப்பம் இல்லை, என்னை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க சொல்லுவாங்க. இந்த அறைக்குள்ள இருந்தாண்டா யாரோ வந்துட்டு போறான். ஒருவரும் பெறதில்லை. அது பிசாசும் இல்லை சகோதரர்களே, அது அசுத்தாவியும் இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சில நேரம் கிறிஸ்தவர்கள் ரெண்டையும் போட்டு பிரட்டிடுறது. There are so many spirits. Yeah, I do understand, I know, and I know that true. There are evil spirit, demonic power, but imagination, it's ours. டிப்ரெஷன் வந்து சகோதரர்களே எங்களுக்குள்ளே பிம்பங்கள் அதிகரிக்கிற ஒரு சூழ்நிலை. Whenever you start build the images, it's going to be a nation of images, imagination. அநேக காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு தெரியாது, என்ன நடந்தது தெரியுமா? இல்லை இப்படித்தான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, இப்படித்தான் சொல்லி அப்படியே போவாங்க சோழர்களே. அது அப்படியே கொண்டு போய் அவங்களுக்கு புதிய புதிய பிம்பங்களை காட்டும். என்னோடு கூட ஒரு சகோதரர் இருந்தா, அவருடைய வாழ்க்கையில போராட்டம் இருந்தது. அவருக்கு பிழையான பழக்க வழக்கங்கள் இருந்தது சகோதரர்களே. அந்த பழக்க வழக்கங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு ஜெபிச்சு காரியங்களை நிப்பாட்டிட்டோம். அவருக்கு ஸ்ட்ரெஸ் என்ன, புகைக்க கூடாது, போதை அருந்தக்கூடாது, ஒன்று செய்யலாது, ஏலாது இப்படியே இருந்து காரியங்களை சொல்லி ஜபிச்சு கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று அவருடைய மைண்ட் எல்லாம் மாறி அநேக காரியம் காய்க்க தொடங்கினான். திடீரென்று எல்லாவற்றிலும் கிளியரா இருந்தால், நான் வேலையால வார சொல்ற லக்கேனா, அந்த வன்னியில இருந்து பிள்ளைகள் வந்து நிக்குது, அதுக்கு ஏதாவது கொடுங்க. வன்னியில இருந்து இங்க பாருங்க 7 பிள்ளைகள். அவர் சொல்ற இங்க பாருங்க இந்த 7 பிள்ளைகள் வந்திருக்காங்க, எதையாலும் கொடுங்க. அஞ்சன் எங்க இருக்கிறாங்க? ஒன்றும் இல்லை. எல்லாம் கொஞ்ச நேரம் முடிஞ்சு சொல்லுகிறார், உகண்டாவில் இருக்கிற சோல்ஜர்ஸ் செஞ்ச சுத்தி கொண்டிருக்கான், வெட்டி போடுவேன் நான். He was panicked by the images சகோதரர்களே. ஹல்லேலூயா. இது அவருக்குள்ள பில் பண்ணி ஒரு பயங்கரமான சூழ்நிலை. யாருக்கும் புரியவில்லை, ஒருவருக்கும் புரியாது ஏன் நடந்தது. ஏனென்றா உள்ளுக்குள்ளே பயம் வந்தது சகோதரர்களே. வேதம் சொல்லுகிறது பயம் வேதனை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிலே பூரணப்படாவிட்டா பயம் வருமாம், பயம் வேதனை உள்ளது. ஹல்லேலூயா. பரிபூர்ணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்னைக்கு எத்தனை பேர் நாளை குறித்து, நாளண்டை குறித்து, வர்ற மாசத்தை குறித்து, வருகிற வருஷத்தை குறித்து, குடும்ப வாழ்க்கை குறித்து பயத்தோட ஒரு படத்தோட இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி செய்தா இப்படித்தான் போய் முடிய போகிறது.
Sometimes we see some people, இல்லையா, அவங்க குடிச்சிட்டு இருந்தா இவர் குடிச்சு இப்படி தான் ஆக போறாருன்னு நாங்கள் பில்ட போடுறோம். ஆனா கர்த்தருடைய நினைவுகள் பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரமாயிருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள் சகோதரர்களே, அதனாலே நாங்க போடுகிற படம் எல்லாம் உண்மை அல்ல. பிம்பங்கள் சரியா இருக்கலாம் சகோதரர்களே, நாங்க பார்க்கிற காட்சி கேட்கிற கதைகள் சரியா இருக்கலாம், ஆனா அவைகள் உண்மையா இருக்காது, சூழ்நிலைகள் உண்மையா இருக்காது. கர்த்தர் சொல்றார், உங்களுடைய எண்ணங்களை கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்பிடிங்க. எப்பெல்லாம் ஒரு காரியத்தை குறித்து, ஒருவரை குறித்து, ஒரு சூழ்நிலையை குறித்து, ஒரு பாடை குறித்து அல்லது ஒரு வேலையை குறித்து பிழையான எண்ணங்கள் நமக்குள்ளே வருகிறதோ, கர்த்தர் சொல்றார், இயேசுவுக்குள்ள நீங்க அதை சிறைப்பிடிங்க. நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? ஒரு நாளும் எண்ணத்தை நீங்க கொல்ல முடியாது. ஹல்லேலூயா. You can't kill your thoughts. Nobody can do it. Don't try that. நம்முடைய எண்ணங்களை அவர் சொல்றார், கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்பிடிக்கட்டா, யூ ஹாவ் டு காஸ்ட் டவுன். இதை எப்படி சிறைப்பிடிக்கிறேன்னா, கிறிஸ்து இயேசு எனக்கு நிழலாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. கிறிஸ்து என்னை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறபடினால நான் எதையும் எவரையும் எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள துணிவாயிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நாங்க சிறை பிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம சிறை பிடிக்காவிட்டா சகோதரர்களே, நாங்க நியாயம் தீர்க்கிறவர்களாய் மாறுவோம். அங்க பாருங்க, அந்த சகோதரனுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தா மிகவும் பரிதாபம். குறித்து ஒரு பிரசங்கி சொல்லக்குள்ள சொன்னார், அந்த மூத்தமவனுடைய நிலை என்ன தெரியுமா? அவன் இன்னும் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறான். That story end like that. அவன் வெளியிலே தான் நிற்கிறான். வீட்டில் விருந்து சகோதரர்ல, உள்ளே சகோதரன் வந்து இருக்கிறான், ஆனா அவன் உள்ளே வரவில்லை, தேவனுடைய மகிழ்ச்சியில கலந்து கொள்ளவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரம் நம்முடைய 31வது வசனத்தை வாசி பாருங்க. ஏழுமானால் 30வது வசனத்தையும் வாசிங்க. இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் 21 30 31 வாசி. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோரிலிருந்து தேவனாய் இராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாலேயா இருக்குது? சாரி, பிள்ளையானிடம் வாசிக்கிறீங்க. இளையவனிடத்தில் 21 30. சரி, ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுமா? எங்களுக்கு முன்பதாய், என்ன அந்த வசனம் கொஞ்சம் கஷ்டமான வசனம். அநேகருக்கு முன்பதாய் வேசிகளும் ஆயக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைஞ்சிருவாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கா? 31 வாசிங்க. 31. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த இளையகுமாரன் கதையில இது உண்மையா இருக்கா இல்லையா? இளையகுமாரன் கதையில பாருங்க, வீட்டையே இருந்து நன்மை செய்து பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்று சொன்ன மூத்த குமாரன் வழியில இருக்கிறான். மூத்த குமாரனுடைய சிந்தையிலே, அவனுடைய கற்பனையிலே அவனாலே நியாயம் தீர்க்கப்பட்டவன் விருந்துக்குள்ளே வந்துட்டான். ஹல்லேலூயா. Many time this is the pathetic situation சகோதரர்களே. வீடு வரை வந்து விருந்துக்குள்ளே வராதவர்கள். ஹல்லேலூயா.
விருந்துக்குள்ளே வந்து தேவனுடைய மன மகிழ்ச்சியை தேவனோடு கூட கலந்து போகாத சூழ்நிலைகள் சகோதரர்களே. கதை சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தின் தடை என்ன மகனே? நீ இன்னைக்கு விருந்துக்கு வர உனக்கு தடையாயிருக்கிற எதுவாயிருந்தாலும் கதை சொல்றார், எனக்குள்ளாக நீ அதை சிறை பிடித்துக் கொள்ள. ஹல்லேலூயா. எப்படி சிறை பிடிக்கலாம் சகோதரர்களே? கர்த்தர் என்னை மன்னிக்கிறது போல என்னுடைய சகோதரனை மன்னித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை நேசித்தது போல என்னுடைய சகோதரன் நேசிக்கிறார். கர்த்தருக்கு மனம் திரும்புதல் முக்கியமே தவிர, ஹல்லேலூயா, யாருடைய விமர்சனமும் அவருக்கு முக்கியமானது அல்ல சகோதரர்களே. ஹல்லேலூயா. யாரு என்ன சொல்றாங்க, எதை சொல்றாங்க பாருங்க. மூத்த மகன் தான், வீட்டோட இருந்த மகன் தான். ஒவ்வொரு நாளும் தகப்பனுடைய சொத்தை ஒரு மகன் எடுத்துட்டு போய் அழிச்ச நேரம் தகப்பனுடைய சொத்தை பாதுகாத்த மகன் தான். ஆனாலும் he is not interested about his statement, he is interested about the feast. விருந்தை குறித்து தான் கர்த்தர் ஆசையா இருக்கிறார் சகோதரர்களே, விமர்சனத்தை குறித்து அல்ல. எந்த மனுஷனுடைய காரியத்தையும் இல்லை. கர்த்தர் சொல்றார், அவனவன் தன்னைத்தானே இன்றைக்கு சோதித்தறியட்டும். நான் இன்றைக்கு விருந்துக்குள்ளே வருகிற சூழ்நிலையில நிற்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் உம்முடைய விருந்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். எப்படி வர வேண்டும்? உம்முடைய மன மகிழ்ச்சிக்குள்ளே நான் கடந்து வர வேண்டும். உம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து வர வேண்டும். நான் கடந்து வருகிற சூழலில் இருக்கிறேனா, அல்லது நான் விருந்துக்குள்ளே வந்தும் விருந்துண்ண விருப்பம் இல்லாதவங்க போல இருக்கிறோமா? ஹல்லேலூயா. Are we going to join this Holy Communion because we have that Holy Communion, or we are going to join this Holy Communion to come into the eternity? தேவனுடைய நித்திய ஜீவனுக்குள்ளே போறதுக்காக நான் திருவிருந்திலே கலந்து கொள்ள போறேனா, அல்லது திருவிருந்து இருக்கிறபடினால கலந்து கொள்ள போகிறேனா? இருதயத்துல இருக்கிற எண்ணங்கள் சகோதரர்களே, யாரை குறித்தாகிலும், எவரை குறித்தாகிலும், எதை குறித்தாகிலும் நம்முடைய இருதயத்தில் ஒரு பிம்பம் என்னை தடை பண்ணும்டா, கதை சொல்றார், நீ அதை சிறை பிடித்துக் கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து பாருங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். எங்களை வேதனைப்படுத்துகிற எண்ணங்களை நாங்கள் பிடிச்சிட்டு கர்த்தரத்தில் நாங்கள் சோதிச்சு பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தாவே, நான் அபாத்திரமாய் இந்த பாத்திரத்தில் கை வைக்கிறேனா? நான் உமக்கு பிரியமில்லாத விதத்தில் இந்த விருந்துக்குள்ளே நான் கடந்து வருகிறேனா? அல்லது என்னுடைய இருதயம் உமக்கு முன்பதாக இருக்கிறது? என்னுடைய மீறுதல்கள் இந்த இடத்திலே மன்னிக்கப்படும். தேவரீர் உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவுவீர், என்னை நேசிப்பீர் என்று சொல்லுவோமா? வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, எங்களை நாங்க நிதானிக்காம எங்களுக்கு முன்பதாய் வைக்கிற ஒவ்வொரு காட்சிகளையும், கதைகளையும், படங்களையும் வைத்துக் கொண்டிருப்போம்டா, கர்த்தர் சொல்றார், நாங்க ஆக்கினை தீர்ப்புக்குள்ள தான் போவோமா? நாங்க ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே போறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு நாங்க அவரோட விருந்துண்டு புதிய உடன்படிக்கையிலே புதிய மனுஷராய் ஒரு புதிய நிலையிலே கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நடக்கிற காரியங்களை, கேட்கிற காரியங்களை, பார்க்கிற காரியங்களை, அல்லது நம்முடைய நினைவுகளிலேயே நாங்கள் ஒரு படத்தை போட்டு நியாயம் தீர்க்கிறவர்களாய் இல்லாதபடிக்கு நியாய தீர்ப்பிலே நாங்கள் விடுதலை அடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு God is giving a very big opportunity. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல தருணம் தருகிறார். நாங்க நம்முடைய நினைவுகளை சிறைப்படுத்திக் கொள்ளத்தக்கதா புதிய உடன்படிக்கை தேவன் எங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தருடைய விருந்து நித்திய ஜீவன் தான். ஹல்லேலூயா.
அது நாங்க யாரா இருக்கட்டும் சகோதரர்களே, எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும், என்ன பின்னணியா இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள் இது. இது அவருடைய விருந்தின் நாளா இருக்கு. இங்கே அடிக்கப்பட்டது மூத்த குமாரனுடைய ஆட்டுக்குட்டி அல்ல, இது பிதாவாகிய தேவனுடைய ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து எனக்காய் உனக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருடைய சொத்தையும் எடுத்து தரையில கர்த்தர் தந்த சொத்தை எங்களுக்காய் தந்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக்கும்படிக்கு. எங்களுக்குள்ளே மூத்த குமாரனுடைய சிந்தை வரக்கூடாது என்றுதான் கர்த்தர் தன்னுடைய ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் முடியக்குள்ளே சொல்ல எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்துக்கு வாங்க என்று ஒரு சத்தம் கேட்குமா? ஹல்லேலூயா. அந்த விருந்தில் கலந்து கொள்கிறவர்கள் தங்களுடைய சாட்சிகளினாலும் வசனத்தினாலும் தங்களை காத்து கொண்டவர்கள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு மகனே மகளே, உன்னுடைய இருதயத்திலே வருகிற படங்கள், உன்னுடைய இருதயத்திலே உருவாக்கப்படுகிற கற்பனைகள், உன்னுடைய உருவங்கள் ஒன்றும் என்னுடைய நித்திய ஜீவனை தடை பண்ண வேண்டாம். நீ நித்திய ஜீவனுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற மகனும் மகளும். ஹல்லேலூயா. திருவிருந்துக்காக அல்ல சகோதரர்களே, நாங்கள் இன்றைக்கு வந்தது நித்திய ஜீவனை உறுதிப்படுத்த. ஹல்லேலூயா. எங்களுக்கு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்றதை உறுதிப்படுத்த. பிசாசு அடிக்கடி எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய சிந்தையும் திருடி கொண்டிருக்கிற காரணம், எங்களுடைய சிந்தனையிலே அநேக காரியங்களை உருவாக்குற காரணம் ஏனென்றா இந்த சிந்தையினாலே, இந்த மனதினாலே நாங்கள் தேவனை ஆராதிக்க கூடாது. It's the only reason. ஹல்லேலூயா. ஏண்டா அவன் சிந்தையில தான் சகோதரர்களே வேதம் சொல்லுகிறது. எசேயாவின் புத்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய எண்ணத்திலே ஒரு எண்ணம் கொண்டானாம், உம்முடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன் என்று. நினைவிலே தான் பாவம் செய்தான், எங்களையும் நினைவிலே தான் முறையடிக்கிற பிசாசானவன். ஹல்லேலூயா. சத்துருடைய காரியத்தை சொல்ல பிரச்சனை தான், ஆனா வெற்றி வைத்திருக்கிறவர் கர்த்தர், ஜெயம் எடுக்க வைக்கிறவர் கர்த்தர் சகோதரர்களே. ஹல்லேலூயா. தேவன் சொல்றார், அவனவன் தன்னைத்தானே சோதித்தறிய கடவன். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் எழுந்து நின்று ஜெபிக்கிற வேளையில சகோதரர்களே, வேற ஒன்றும் இல்லை, கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கு, இது நடந்தது, அது செய்தாக, இப்படி பாடுபடுத்தினாங்க, இப்படி அவமானப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க, இல்ல, உமக்கு பிரியமில்லாததை நான் என்ன செய்தேன்? என்ன இளைய குமாரன் உள்ளுக்குள்ள போனதுக்கு காரணம் பாருங்க, இவன் விபச்சாரக்காரன் என்று ஏதோ ஊகிச்சோ என்ன சொல்றா, இவன் எங்க கேள்விப்பட்டவன்? கேள்விப்பட்ட கதை சகோதரர்களே. பாருங்க, அங்க வரக்குள்ள மூத்த சகோதரனை குறித்து இவன் கதைக்க முன்பதாய் செய்த காரியம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள போகாம வெளியில நின்ற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு கதை கேட்டான். என்ன, மகன் வந்திருக்கிறார், அப்பா பாட்டி வைக்கிறார். அவனுக்கு தெரியாது இவ்வளவு நாளும் அந்த தகப்பன் எவ்வளவு வேதனையோட இருந்தார் என்றது வேலைக்காரருக்கு தெரியாது. அந்த செய்தி மூத்தகுமாரனுக்கு போகவில்லை. அவனுக்கு போன செய்தி என்ன தெரியுமா? வெளியில போய் துர்மார்க்கம் பண்ண சகோதரன் வந்திருக்கிறான். This is what he heard. Whatever you hear can make any statement out of your imagination. தகப்பன் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டுருப்பானே. எத்தனை தகப்பன்மார் இங்க இருக்கிறோம் நாங்க. ஒரு நாள் எங்களை பிள்ளை நான் போறேன்னு போனா என்ன செய்வோம் சகோதரர்களே? அவங்களுக்கு சொல்லி இருக்கிற பிள்ளை காணாம போற சூழ்நிலை, பிள்ளைகள் அடிபடுற சூழ்நிலை, வேதனைப்படுற சூழ்நிலை, எல்லாவற்றுக்கும் மேல நீங்க போதும் இனி தேவையில்லை என்று போகிற சூழ்நிலை ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும். ஒரு தகப்பன் இருதயம் எவ்வளவு உடையும். இவன் அதை குறித்து நினைக்கவில்லை. என்னுடைய அப்பா இவ்வளவு நாளும் கண்ணீரோடு இருந்தா, மூளையில நான் ஒவ்வொரு நாளும் வயல்ல இருந்து வரும்போது அப்பா மூளையில கதிரையில இருப்பார், அவருடைய கண்களிலே கண்ணீரோடும் வாளியை பார்த்துட்டு இருக்கிறார். எனக்கு தெரியும் என்ற தம்பியை தான் பார்த்துட்டு இருக்கிறான். But he didn't feel. No brothers or no sisters will feel what you are feeling. Only the God can feel you. Hallelujah. Hallelujah. There's no brother, no sister, no mother, no father that God has given the life for you only can feel you what you feel. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத ஜீவனை கொடுத்த கர்த்தர் ஒருவர் தான் ஃபீல் பண்ணுவாங்க. வழியில போக்குள்ள போண்டு தான் கொடுத்த தகப்பன், ஆனா வழி முழுவதும் பார்த்திருந்தார் என்று சொன்னா
இன்றைய கத்தர் பார்த்துட்டு இருக்கிறா. எங்களுடைய வாழ்க்கையின் வழியில எங்கே எல்லாம் திரிஞ்சு அவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் சகோதரனே. எங்களுடைய கண்ணின் பாதையில கால் போன போக்குல எல்லாம் நாங்கள் இருந்திருக்கிறோம். நாங்கள் நினைக்கக்கூடிய விடமா எல்லாம் நினைச்சிருக்கிறோம், கணக்கு பார்த்துருக்கிறோம், கணக்கு போட்டிருக்கிறோம், நியாயம் தீர்த்து வைத்திருக்கிறோம். ஒருவருக்கும் தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் கதை சொல்றார், உன்னுடைய நினைவுகள் எல்லாரை குறித்தும் வைத்திருக்கிற எல்லா கணக்கு வழக்குகளையும் இன்றைக்கு முடினே. ஹல்லேலூயா. மேபி இட்ஸ் யுவர் ஹவுஸ், தட் இஸ் யுவர் ஹவுஸ் ஹோல்ட். கதை சொல்றார், உண்ட வீட்டில் இருக்கிற ஆக்களா இருக்கலாம், உண்ட சகோதரமாக இருக்கலாம், உண்ட கணவனாக இருக்கலாம், உண்ட பிள்ளையாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம். நீங்கள் வைத்திருக்கிற கணக்குகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வச்சுட்டு, கர்த்தாவே என்னுடைய கணக்கு வழக்கு உமக்கு முன்பதாய் சரியா இருக்கா? என்னுடைய கணக்கு வழக்கு, எந்த காரியங்கள் நான் செய்கிறது, என்னுடைய வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்குது அவரே. நான் கதைக்கிறது சரியா இருக்கா ஆண்டவரே? நான் செய்கிறது சரியா இருக்கா ஆண்டவரே? நான் நினைக்கிறது சரியா இருக்கா கர்த்தாவே? ஏண்டா நான் எப்படிப்பட்டாலும் எனக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கிறவர் நீர். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றா, this is your day, you right up with God. ஹல்லேலூயா. நான் கர்த்தரோட சரிப்படுத்துவோமா? நமக்காய் ஒரு ஆட்டுக்குட்டி கதற கதற வெட்டப்பட்டிருக்கு சகோதரர்களே. டோன்ட் forget that. தகப்பன் ஒரு ஆட்டை பிடிச்சு வெட்டுறாருண்டா, ஆடு கதறி இருக்கு, ஆடு ரத்தம் சிந்திருக்கு, ஆடு இப்போது உனக்கு விருந்தாய் வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்ற, உனக்கு விருந்து முக்கியமா, உன்னுடைய பிம்பங்கள் முக்கியமா? நீ வைத்திருக்கிற கணக்கு முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? ஹல்லேலூயா. இவன் இப்படிதான் ஆயிடுவான். நாங்கள் எத்தனையோ தடவைகளை சொல்ல, சொந்த பிள்ளைகளை நாங்கள் எல்லா டைம் பேசும்போது அல்லது வெளியரங்கமாக கேட்கும்போது இப்படித்தான் அவன் அப்படித்தான் வரும்னு சொல்லுவோம். ஆனால் தாய் தகப்பனுங்களுக்கு தெரியும், இவன் இப்படியே எங்கேயோ போகுது, இவன் இன்றைக்கு நடக்கிற விதம் சரியில்லை, இவள் போகிற பாதை சரியில்லை. எத்தனையோ தடவையில் மனைவி கணவனை குறித்து நாங்கள் கணக்கு வச்சிட்டு இருக்கிறோம், சபையில் விசுவாசிகளை குறித்து கணக்கு வச்சிருக்கிறோம். இது இப்படிதான், இதெல்லாம் சரி வராது. சரிப்படுத்துறதுக்கும் சரி இல்லாம ஆக்குறதுக்கும் நாங்க கர்த்தர் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நான் கோணலாக்குனா ஒருவரும் திறக்க இயலாது, திருத்த இயலாது, சரிப்படுத்த இயலாது. அதே மாதிரி நான் திறந்து விட்டா ஒருவனும் பூட்ட இயலாது. நம்முடைய ஆசீர்வாதம் திறந்து விட்டனண்டா, ஒருவன் வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும் என்று அந்த வாழ்க்கையை திறந்து விட்டனண்டா ஒருவரால் பூட்ட இயலாது. சொல்ற, என்னுடையவற்றை என்னுடைய கையில இருந்து ஒருவனும் பறித்து கொள்வதில்லை. கர்த்தருடைய கையில இருக்கிறவங்க நாங்க. எங்களை ஒரு காரியமும் ஒரு சூழ்நிலையும் பறிக்காது என்று நிச்சயிப்போமா? கர்த்தர்ல ஒப்பு கொடுப்போம். சகோதரர்களே, எழுந்து நிக்கலாம்.